இனியதொரு பொழுதில் ஒட்டோகிராஃப் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். ஒட்டோகிராஃப் நிகழ்ச்சி தெரிந்த பிரபலங்களினுடைய தெரியாத பக்கங்களை, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இன்றைய ஒட்டோகிராஃப் நிகழ்ச்சியிலும் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு அதிதியை நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். பொதுவாக இந்த ஆய கலைகளுக்குள் இந்த பரதக்கலை தெய்வீகத்தன்மை வாய்ந்த கலை அப்படின்னு சொல்வார்கள். இந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த அதி முக்கியத்துவம் மிக்க இந்த கலையை எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்குள் வேரூன்ற செய்தவர்கள் ஒரு சிலர் தான். அத்தகைய ஒரு சிலருக்குள்ளும் மிக முதன்மையான ஒருவர் அப்படி என்று சொன்னால் எல்லோருக்குமே ஞாபகம் வரும் ஒரு நபரை. அவர் இன்று நேற்றல்ல, குறிப்பிட்ட 2-3 தசாப்தங்களுக்கு மேலாக எங்களுடைய இலங்கை மண்ணிலிருந்து 100க்கும் மேற்பட்டவர்களுடைய அரங்கேற்றங்களை செய்திருக்கின்றார். 3 வயதில் நடனமாடத் தொடங்கிய அவருடைய கால்கள் இன்று வரையிலும் ஆடிக்கொண்டும் பலருடைய கால்களை ஆட்டுவித்து கொண்டும் இருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கலைஞரைத்தான் இன்று நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் அதிதியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இத்தனை முன்னுரைகளுக்குள்ளும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் யார் இன்றைய அதிதி என்பதை. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலாசூரி வாசுகி ஜெகதீஸ்வரன் அம்மா அவர்களை சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எல்லோருமே பொதுவாக அரிச்சுவடியை அம்மாவிடமிருந்து தான் கற்றுக்கொள்வார்கள். அதற்கு பின்னர் பலரிடமிருந்தான் ஏனைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுடைய விடயம் அப்படி அல்ல. அரிச்சுவடியிலிருந்து அனைத்தையுமே நீங்கள் அம்மாவிடமிருந்து கற்றிருக்கிறீர்கள். அம்மாவிடமிருந்தே அனைத்தையும் கற்றுக்கொண்ட அந்த அனுபவம் எப்படியானது? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கே கிடைக்கும். என்றால் ஒரு குரு வீட்டில் அமைவது இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை வரையில் என்னுடைய அம்மா தான் எனக்கு குரு. ஆரம்பத்தில் எனக்கு இந்த இசை நடனம் இரண்டுமே என்னுடைய ஒரு தாலாட்டு என்றே சொல்லலாம். என்றால் அம்மா பாடும் பொழுதுதான் நாங்கள் நித்திரையே செய்திருக்கின்றோம். அப்படி அவர்கள் எனக்கு நான் 3 வயது வரும்பொழுதே எனக்கு நடனம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவருடைய பாட்டுக்கு நான் நடனமாடி அப்படி ஒரு நல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது எனக்கு ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு அனுபவம் என்றே சொன்னால், அம்மா மூலமாக நான் கற்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு கலையை நாங்கள் வெளியில் போய் கற்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சிறு குறிப்பிட்ட நேரம் தான் நாங்கள் பழகலாம். ஆனால் இங்கு அப்படி இல்லை. காலையோ மாலையோ இரவு கூட சில நேரங்களில் எங்கள் வீட்டில் ப்ராக்டிசஸ் எல்லாம் நடக்கும். அப்பொழுது அம்மா என்னை சரியான முறையில் என்னை வழி நடத்தி அழகாகவே இந்த கலையை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அம்மா மாத்திரமில்லை, என்னுடைய தந்தையும் ஒரு கலைஞர். அவரும் என்னை ஒரு சரியான வழிமுறையில் இப்படியான இதுகள் செய்ய வேண்டும் என்றதுக்கு எனக்கு ஊக்கத்தையும் கொடுத்து, இன்னும் மேலும் நான் கூட இதுக்குள் நான் கூட அந்த திறமையாக என்னுடைய ஆளுமையை கொண்டு வர்றதுக்கு அவர்கள் 2 பேருமே எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் மாத்திரமில்லை, என்னுடைய சகோதரி, என்னுடைய அண்ணா, உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்கள் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, இப்படி இந்த எல்லாருமே, அதாவது ஒரு குடும்பமே எனக்கு இந்த கலை வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு ஊன்றுகோலாக இருந்ததே சொல்லலாம். அதாவது ஸ்ருதியும் லயமும் உங்களுடைய வீட்டிலிருந்தே உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது என்று சொல்லலாம். இன்னும் ஒரு விடயம் சொல்வார்கள். அதாவது கலாசேத்ராவினுடைய நிறுவனர் தனஞ்சயன் ஐயா ஒரு முறை குறிப்பிடுகின்ற போது, இந்த பரதம் என்பது வெறுமனே ஒரு சாதாரணமான கலை அல்ல, இது ஒரு விஞ்ஞானம், இது ஒரு கணிதம். எல்லா சிந்தனையையும் ஒருமுகப்படுத்தி ஒருவர் பரதநாட்டியத்தில் ஈடுபடுகின்ற போது அவர் ஒரு தேர்ந்த ஒரு புத்தி கூர்மையுடையவராக மாறுகின்றார். இது ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படின்லாம் நிறையவே சொல்லியிருந்தார். உங்களுடைய உணர்விலே இந்த பரதநாட்டியம் என்பதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அதாவது இந்த பரதநாட்டியம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அது உடனடியாக செய்ய முடியாது. என்றால் இதுக்கு ஒரு மிகவும் அர்ப்பணிப்பு தன்மை வேணும். என்றால் இப்பொழுது பரதநாட்டியத்தை நிறைய மாணவர்கள் பயில்கிறார்கள். இருந்தாலும் அந்த பயிலும் பொழுது அவர்களுடைய தாங்கள் இந்த கலையை நுணுக்கமாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த அடிப்படையில் செய்யும் பொழுது அவர்களுடைய நடனம் சோபிக்கின்றது. இப்பொழுது நடனம் பயிலும் பொழுது அவர்களுக்கு இசை ஆற்றல் தேவை. அதே நேரத்தில் அவர்கள் இந்த சாதாரணமாக ஒரு நடனத்தை படிக்கும் முதல்கள் அடவு பயிற்சி என்று இருக்கின்றது. அதுதான் ஆரம்ப பயிற்சி. அந்த அடவு பயிற்சி, ஆரம்ப பயிற்சியில் அவர்கள் மிகவும் திறமையாக பயிற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு நாங்கள் உருப்படி என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அந்த உருப்படி என்று சொல்லும் பொழுது அதில் அலாரிப்பு தொடக்கம் தில்லானா வரைக்கும் நிறைய மார்க்கங்கள், ஒரு மார்க்கம் ஃபுல்லாக நாங்கள் முடிக்கின்றோம். ஒரு அரங்கேற்றத்துக்கு நாங்கள் ஒரு மார்க்கம் முடிக்க வேண்டும். இதில் அவர்கள் இந்த சும்மா செய்ய அபிநயம் என்று இருக்குது. பாவ, ராக, தாளம், இந்த 3 இணைந்தது தான் இந்த நடனம். ஸோ அந்த பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதுக்கான கருத்தை அவர்கள் உணர்ந்து செய்ய வேண்டும். ராகம் என்றால் இந்த இசையை குறிக்கின்றது. அப்போ அவர்களுக்கு இசையிலும் ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அப்போ அந்த இசைக்கு தகுந்த மாதிரி தான் நடனமும் அமைக்கப்படுகின்றது. ஸோ அதையும் அவர்கள் விளங்கி கொண்டு
மற்றது தாளம் வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இந்த தாளத்தை விட்டு விலகி செய்ய முடியாது. இப்படித்தான் அமைய வேண்டும். இந்த திஸ்ரம் சதுஸ்ரம் அப்படி பஞ்ச நடைகள் எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த இதிலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது, அதாவது ஒரே நேரத்திலேயே கண் தொடக்கம் கைகள் கால்கள் எல்லாமே ஒரு நிலையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சியின் பின் தான் இந்த நடனத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வரலாம். அந்த வகையில் இதில் முழு நேரமாக ஈடுபட்டு பயிற்சி செய்பவர்கள் மிகவும் ஒரு நல்ல முழுமையான ஒரு நர்த்தகியாக அவர்கள் வெளிவருவார்கள். நிச்சயமாக. இன்னும் ஒரு புறம் நாங்கள் பார்க்கின்ற போதும் இந்த உணர்வுகளினுடைய சின்ன சின்ன அசைவுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடனத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய சாதாரண வாழ்க்கை, நான் இது ஒரு சாதாரண ஒரு நேர்காணலாகவே நான் இதை எடுத்துக்கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மாணவர்கள் மாணவிகளோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். இவர்களுடைய முக அசைவுகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக வாசிக்கக்கூடியவராக இருப்பீரா? அதனால் அவர்கள் நிறைய விடயங்களை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த நாட்டியத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு வரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எல்லோருமே சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. இந்த முகத்தையும் முக பாவனையும் வைத்து தான் உங்களுடைய எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கும். எனவே மனிதர்களுடைய பல முகங்களை இந்த நாட்டியத்தை நீங்கள் உங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டு எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் கேட்கும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால், நான் நிறைய மாணவர்களுடன் நான் ஈடுபடுகின்றேன். அன்றாடம் நான் பாடசாலையும் நான் ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய நாட்டிய பள்ளியை நான் செய்து கொண்டு வருகின்றபடியால் மிகவும், அதாவது வயது குறைந்த 5 வயது 6 வயது உள்ள மாணவர்கள் முதல் சிரேஷ்ட மாணவர்கள், அதாவது அனுபவமிக்க மாணவர்களும் என்னோட இருக்கிறார்கள். ஆனால் இந்த சின்ன, அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு பாவம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் வரும்பொழுது நாங்கள் இது டான்ஸ் படிக்கணுன்ற ஆசையில் வருவார்கள். அவருக்கு ஆரம்ப பயிற்சி நாங்கள் வந்து அடவுகள் தான் கொடுப்போம். ஆனால் அடவுகள் கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் இந்த மாணவர்களுக்கு இது ஒந்தினாலும் அடவு செய்வதா இன்னொரு அவர்களுக்கு அதில் ஒரு சலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நாங்கள் அவர்களுக்காக ஒவ்வொரு வருடமும் வருடாந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்குகின்றோம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மாணவர்களுடைய தகைமைக்கு பொருத்தமாக நாங்கள் உருப்படிகளை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கின்றோம். அந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது இப்போ சாதாரணமாக ஒரு 6 வயசு பிள்ளைன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த 6 வயசு பிள்ளைக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அதற்கான அபிநய பாடலை, சிறுவர் பாடல் அபிநய பாடலை நாங்கள் தெரிவு செய்து அதற்கான நடன அமைப்பை செய்வோம். அப்பொழுது அந்த மாணவர்கள் முதன்முறையாக அந்த அபிநயத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த நிகழ்ச்சி மூலமாக. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இந்த கிருஷ்ணனாக வருகின்றீர்கள், நீங்கள் ராதையாக வருகின்றீர்கள், இதற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதை பற்றி ஒரு அடிப்படையாக என்னென்னு தெரியாது. கிருஷ்ணன் மிகவும் குறும்பு மிக்கவர், அவர் எப்படி முகத்தை வைக்க வேண்டும், ராதை எப்படி இருப்பா அப்படின்னு நாங்கள் ஒன்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாம இருந்தாலும் நாங்கள் இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி கொடுத்த உடனே அவர்கள் உண்மையா அதை டக்குன்னு பிடிச்சு கொள்வார்கள். அவருடைய அந்த பிள்ளைகளுடைய அந்த இது மிகவும் நல்லா இருக்கும். அது அவர்கள் போட்டியும் வரும், இந்த பிள்ளையை விட நாங்கள் நல்லா செய்யோன்ற இதில் அந்த என்ன பாவமோ அதற்கு உண்மையான பாவம் செய்யக்கூடிய இது பிள்ளைகளுக்கு விளங்காட்டியும் சொல்லி கொடுத்ததை அந்த என்ன கதாபாத்திரத்துக்கு பொருத்தமோ அப்படி செய்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் சிரேஷ்ட மாணவர்களுக்கு படிப்பிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் அனுபவமிக்கவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் நிறைய செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தாங்களே அரங்கேற்றம் செய்து நிகழ்ச்சிகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு அனுபவங்கள் கூட வருகின்றது. மாணவர்கள் மூலமாகவும் நாங்கள் நிறைய அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்ன அதான் அந்த குருவும் சிஷ்யையும் ஒரு நல்ல ஒரு விதத்தில் அமைந்திருக்கணும். அப்ப குரு வந்து என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய தன்மை மாணவிக்கு வரணும். அது மாதிரி மாணவியும் நல்லா அமைந்து விட்டால் இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் செய்யும் எல்லா நிகழ்ச்சியும் எங்களுக்கு ஒரு வெற்றிகரமாகவே அமையும் என்று சொல்லலாம். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து சந்திப்போம்.